உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, சேலத்தில் நடைபெற்ற வால் சேவலுடைய கண்காட்சியினுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி சேவல் கட்டும் கயிறு நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க. 26லேருந்து எங்கிட்ட ரூ. 150 வரைக்குமே சேவல் கட்டும் கயிறு இருக்குங்க. உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க. நாங்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோங்க. இந்த கயிறுலாம் பார்த்திங்கன்னா கம்பெனி திருகாணி. இது ரூ. 26ங்கிற விலையில் கொடுத்துட்ருக்கோம். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா நாங்கள் வளையத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே 2 இன்ச்சு இல்லை, நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் சுற்றிட்டுருக்கோங்க. அதனால் எங்களுடைய கயிறு நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். விலை பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரூ. 30ங்கிற விலையில் கொடுத்துட்ருக்கோம். முறுக்கு திருகாணிங்க. இதுபோல் நல்லா ஸ்ட்ராங்கான கயிறும் எங்ககிட்ட இருக்குது. இல்லை கலர் கயிறு வேணும், கொஞ்சம் 5 அடியில் வேணும் அப்படின்னா இந்த கயிறு பார்த்திங்கன்னா ரூ. 40ங்கிற விலையில் கொடுத்துட்ருக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா டிரான்ஸ்போர்ட் அவைலபிள். நீங்கள் தமிழ்நாடாக இருந்துச்சுன்னா ஒரே நாள்லேயே வந்துடும். எஸ்டி கொரியரில் நாங்கள் போட்டு விட்றோங்க. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம எடுத்துக்கலாம். இதே கிராமமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா ரிஜிஸ்டர் பார்சல் பண்ணுறோம். அடுத்த நாள் காலையில் ஒரு நாள் விட்டு அடுத்த நாளில் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த ரோப்லாம் ரூ. 70 இந்த கலர் கயிறுலாம் பார்த்திங்கன்னா ரூ. 115ங்கிற விலையில் கொடுத்துட்ருக்காங்க. மேலும் கட்டு சேவலுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே எங்ககிட்ட இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு வால் சேவல் இனவெளி பாதுகாப்போர் சங்கம் சேலம் தருமபுரி சார்பாக பார்த்திங்கன்னா 2வது முறையாக வால் சேவலுடைய கண்காட்சி சேலம் வெண்ணங்குடி முனியப்பன் கோயில் பின்புறம் உள்ள அன்னம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றுச்சுங்க. இந்த கண்காட்சிக்கு பார்த்திங்கன்னா நிறைய சேவல்கள் வந்திருந்தது. நாங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 20-30 சேவல் பக்கம்தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது. ஆனால் பார்த்திங்கன்னா சேவல் 50 சேவல்களுக்கு மேலேயே வந்திருந்தது. அதே போல் வால் விடைகள் பார்த்திங்கன்னா நிறையா வந்திருந்ததுங்க. அதுவும் ஒரு 10-15 விடைகள் மேலே வந்திருந்தது. இந்த சேவல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர் தாங்க டை பிளாக்கில் தோடு போட்டிருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த சேவல். இதுவும் முதல் பரிசு பெற்ற சேவல்களில் இதுவும் ஒன்றுங்க. மொத்தம் சிறப்பான சேவல்களுக்கு 10 பரிசுகளை கொடுத்துருந்தாங்க. முதல் பரிசாக அதுக்கு ஏர் கூலர் கொடுத்துருந்தாங்க. 2வது பரிசாக பார்த்திங்கன்னா 20 சேவலுக்கு மிக்சி பரிசாக கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 30 பரிசுகள். அது இல்லாத 5 பரிசு சிறப்பு பரிசாக மின்சார அடுப்பு கொடுத்துருந்தாங்க. அது வெடைங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வால் வடை நல்லா சிறப்பாக வச்சுருக்கிறவங்களுக்கு அந்த பரிசு கொடுத்துருந்தாங்க. இந்த சேவல்லாம் ஃபஸ்ட்டு பரிசு வாங்கின சேவல்களில் இதுவும் ஒன்றுங்க. நல்ல வால் சேவல் சூப்பராக இருந்ததுங்க. செங்கருப்பில் அடுத்து இந்த சேவலும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. வால் உங்களுக்கு மடக்கி இருக்கிறதுனால அவ்வளோவா தெரியல. இதுவும் நல்ல வால் அமைப்பில் உள்ள சேவல். அடுத்த இந்த சேவல் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. காக சேவலுங்க. வால் இப்போ தான் எல்லாமே குருத்து இருக்குதுங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சேவல் நல்லா கம்பீரமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே வால் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்ததுங்க. சேவல் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. சேலத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த வால் சேவல்கள் தற்பொழுது அழிந்து வரும் நிலையில் இருக்குதுங்க. அதை மீட்டெடுக்கும் பொருட்டு தான் தமிழ்நாடு வால் சேவல் இனவெளி பாதுகாப்போர் சங்கம் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க. முதல் முறை நடக்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 12 சேவல் தான் வந்திருந்ததுங்க. இந்த ட்ரிப்பு கொஞ்சம் நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கண்காட்சியை பார்க்க ஆரம்பித்து நம்மளுடைய வீடியோக்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தோடனே நிறைய பேர் இந்த வால் சேவலை நானும் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கி இதை வளர்க்க ஆரம்பித்து இப்போ கண்காட்சிக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இதுவே இன்னும் அடுத்த முறை கண்காட்சி நடக்கும்பொழுது கண்டிப்பாக இப்போ 50 சேவல்கள் வந்தது. கண்டிப்பாக 200 சேவலாவது அடுத்த கண்காட்சியில் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசைங்க. உங்களில் யாருக்காவது இதுபோல் வால் சேவல்களுடைய குஞ்சுகள் வேணும், அதாவது எந்த வால் சேவலுடைய குஞ்சுகள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நபருடைய நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. இப்போ என்னுடைய நண்பர்கிட்டே ஒரு 10 சேவல் இருக்குது. அதே போல் ஸ்டீல் பிளான்டில் முதல் பரிசு பெற்ற சேவல் இந்த வீடியோவில் இருக்குதுங்க. வால் அவ்வளோ நீளமான வால் கொண்ட ஒரு மீட்டர் வால் சேவல். அதனுடைய குஞ்சுகளுமே விற்பனைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அவருடைய நம்பர்லாம் கூட நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிறப்பாக வளர்த்துறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் சேவல் குஞ்சுகள் நான் கண்டிப்பாக வாங்கி தரேங்க. ஒரு ஜோடி ரூ. 3500லேருந்து ரூ. 5000 வரைக்கும் இருக்குது. அதனுடைய தந்தையினுடைய தாயினுடைய தரத்தை பொறுத்து அதனுடைய விலைகள் மாறுபடுங்க. சாதாரணமாக வால் சேவலாக இருந்துச்சுன்னா ஒரு ரூ. 3500 ஜோடி குஞ்சுகள் வருதுங்க. நல்லா டாப்பில் இருந்துச்சுன்னா வால் நல்லா நீட்டமாக நல்லா மீட்டர் வாலாக இருந்துச்சுன்னா அது ரூ. 5000 அப்படிங்கிற விலையில் கொடுத்துட்ருக்காங்க. வேணுங்கிற நண்பர்கள் கமெண்ட்ஸ்லேயும் சரி, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா கயிறுக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. அந்த நம்பருக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் நம்பர்லாம் தரேங்க. சேலத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த வால் சேவல்கள் மயிலுக்கு ஈக்குவலாக
நான் வந்து என்னுடைய வால் வந்து அமைப்பு இருக்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே இது போல் வால் சேவல்களை கண்டிப்பாக வந்து வளர்த்தணுங்க. அப்போ தான் இது அழிந்து வராமல் நாம் காப்பாற்ற முடியும். இந்த வால் சேவல்களை நிறைய நண்பர்கள் வளர்க்க ஆரம்பிச்சின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து கண்காட்சியை வந்து நடத்துறதுக்கு அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி சேவல்களை கொண்டுட்டு வந்து இந்த கண்காட்சியில் பங்கு பெறலாம். இந்த வால் சேவல் இனவழி பாதுகாப்போர் சங்கத்தை பற்றின மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நண்பருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சிலம்பரசன் சொல்லிட்டு அவருடைய பேர். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த சங்கத்தை பற்றியும் மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாருங்க. நீங்களும் வளர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சங்கத்தில் வந்து ஒரு உறுப்பினராக கூட நீங்கள் சேர்ந்துக்கலாம். முதல் பரிசாக 10 சேவலுக்கு கொடுத்த சேவல்களில் எனக்குமே 10மே ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சேவலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே வந்து முதல் பரிசு வாங்கின சேவல்களில் இன்னொரு சேவலும் ஒரு சேவலுங்க. பாருங்கள், வால் நல்ல அமைப்பு சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து வால்கள் வந்து ப்ரீடிங் போட்டதுனால கொட்டிடுச்சுங்க. அதனால் வால் சேவல் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இது வால் சேவல் தான். இது வந்து இப்போ ப்ரீடிங் போட்டதுனால எல்லாமே வால்கள் கொட்டுறதுனால உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குதுங்க. எல்லாமே குருத்து இருக்குது. இதற்கு அடுத்ததாக இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த சேவல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச சேவலுங்க. கலரும் சரி, அதனுடைய வால் அமைப்பும் சரிங்க. அது வந்து சூத்தில் நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் இந்த சேவலுடைய வால் இன்னும் நல்லா நீளம் வரும் அப்படிங்கிற தகவலும் அவர் சொன்னாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இந்த சேவல் கலரும் பார்க்குறதுக்கு கீரி டைப்பு. இந்த கண்காட்சியிலேயே வந்து மீட்டர் வால் சேவல் ஒன்று சிறப்பாக வந்திருந்தது. அதனுடைய வீடியோ வந்து நான் தனியாக போட்டிருக்கேன். ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அந்த சேவல். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரே நிமிட வீடியோ தான். அது அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதையும் போய் பாருங்கள். இந்த சேவல்லாம் பாருங்கள், நல்ல விசிறி வாலில் நல்ல வால் சேவல் சூப்பராக இருக்குது. இது ப்ரீடிங்க்கு வந்து போட்டதுனால கொட்டினது. இப்போ திருப்பியுமே வந்து வளர ஆரம்பிச்சிட்ருக்கு அப்படின்னாங்க. இதுவும் நம்மளுடைய நண்பர் தாங்க. இதுபோல் சேவல்களுடைய குஞ்சுகள்லாம் வேணும்னா தாராளமாக வாங்கிக்கலாங்க. 3500 4000 இந்த ரேஞ்சில் வருங்க. ஜோடி தான் 3 மாத குஞ்சியாக தான் தருவாங்க. ஏன்னா இது அழிந்து வரும் நிலையில் இருக்கிறதுனால இதை வந்து நல்லா வளர்த்தணும் அப்படிங்கிறதுனால ஒரு 3 மாதம் 4 மாதம் குஞ்சுகளாக வந்து நல்லா வளர்த்தி தான் வந்து இப்போ வெளியில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சேவல்லாம் பாருங்கள், எவ்வளோ வால் இருக்குது பாருங்கள். சேவல் சூப்பராக இருக்குது. நல்ல வெயிட்லேயுமே இருக்குது. சில இதெல்லாம் வால் சேவல் பார்த்திங்கன்னா வெயிட் இருக்காது, வால் மட்டும் ரொம்ப நீளமாக இருக்கும். இது வந்துலாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவும் இருக்குது, அதே சமயம் நல்ல வால் அமைப்பு கொண்ட சேவலாகவும் இருந்துகிட்ருக்குதுங்க. இதுபோல் சேவல்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக ஒவ்வொரு சேவல் வளர்த்துங்க. கட்டு சேவல் வளர்க்குறவங்க கண்டிப்பாக வந்து இந்த சேவலை வளர்த்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிளிமூக்கு வால் சேவல் கண்டிப்பாக கிடையாதுங்க. இது வெறும் வால் சேவல் தான். நம்மளுடைய நார்மலாக இருக்கிற சேவலுக்கு என்ன மூக்கு அமைப்பு இருக்கோ அதே தான் இந்த சேவலுக்குமே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கிளிமூக்கில் இருக்கிற வால் சேவலாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சிக்க வேண்டாம். இந்த சேவல் எல்லாமே நார்மலாக கட்டு சேவல்களுக்கு என்ன மூக்கு இருக்குமோ அந்த மூக்கு அமைப்பு கொண்ட சேவல் தாங்க. இந்த சேவலுக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிளிமூக்கு சேவல்கள் போல் இதுக்கு வந்து அதிகமாக சளி பிடிக்காதுங்க. நம்ம கட்டு சேவலுக்கு வந்து சளி அதிகமாக பிடிக்காது இல்லைங்களா? அதுபோல தான் இந்த சேவல்களுக்குமே வந்து அதிகமாக வந்து சளி பிடிக்காதுங்க. நம்மளுடைய சேனல்லையே வந்து வீடியோ போட்டிருக்கேங்க ஷார்ட்ஸில். ஃபஸ்ட்டு பரிசு வாங்கின சேவலுடைய ஒவ்வொரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த சேவல்களில் உங்களுக்கு குஞ்சுகள் வேணும்னாலும் நம்பர் வந்து என்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய நம்பர் தரேன். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சேவல்லாம் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இந்த கண்காட்சியை பற்றின விளம்பரங்கள்லாம் நிறையா நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம். எவ்வளோ நண்பர்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோக்கு அடுத்ததாக விடைகள், வால் விடைகள் பற்றின வீடியோக்கள் கண்டிப்பாக போடுறேன். அந்த விடைகளுடைய வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். வெட்டைக்கோழிக்கு இவ்வளோ வால் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வால் கொண்ட அமைப்பு விடைகள்லாம் வந்திருந்தது. இதுபோல் வால் சேவல் வளர்த்துறவங்க குஞ்சுகள் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ்லேயோ இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து சேல் பண்ணி கொடுக்குறேங்க ஃப்ரீயாகவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.